வந்துட்டேன்டா. சரி சீக்கிரம் வா சீக்கிரம் வா. மழை பெய்கிற மாதிரி இருக்குது. என்ன விஷயம்? சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பலாம். பிரேக்கப். உனக்கா? 10 வருஷம் லவ்டா. 10 வருஷம் லவ் நீ தான் அடிச்சுக்கணும். அவன் எனக்கு ஒரே நிமிஷத்தில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாடா. இல்லை, 2K கிட்ஸ்க்கு தான் அந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ 90s கிட்ரா. 90s 80s 2K வச்சா லவ்னாலே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தாண்டாடா. உன் லவ் பிரேக்கப்க்கு மழை அழுகுதுடா. என்னடா கன்றாவிடா இது. ஐயோ, இந்த நேரத்தில் நான் என்னடா சொல்ல முடியும்? மழை பெய்யுது, வேலை முடிஞ்சு வந்திருக்கோம், நீ பிரேக்கப்ன்ற மிக்ஸ்டு ஃபீலிங் மச்சான். நான் என்னதான் சொல்ல முடியும்? சரி விடு. என் பொண்ணு சொல்கிற மாதிரி தான். இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு. பார்த்து சிரிக்கணுமா இல்லை அழுகணுமா எனக்கே தெரியல. ஏய், மழை பெய்யுதுடா. டேய், இப்பயே மூஞ்சி பிடிச்சிருக்க. டேய், வீட்டுல சாவி கூட இல்லடா. வெளியே அஞ்சலியில உட்காந்து பேசிட்டு இருக்கேன்டா. மழை வேற பெஞ்சிருச்சு. என்ன கதையா இருந்தாலும் சீக்கிரமா பேசிட்டு வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு போகணுமா? நம்ம நட்பு ஒண்ணுதானடா. டேய் டேய், எனக்கு இருக்கிற வரையில் எத்தனை நட்பா? நான் தான். நீ ஒருத்தன் தானே? ஆமா. நீ ஒருத்த மட்டும் தானே? ஆமா. அப்புறம் என்ன சொல்லிட்டு போட்டா? சரிடா சரிடா. டேய் சாமி, அவன் விட்டு போயிட்டா, நீ என்ன விட்டு போக சொல்ற பத்தியா? நான் இருக்கிற இல்ல சரி இல்ல இல்ல பரவாயில்ல. அவனுக்கு கிளம்பணும் அவ்வளவுதானே. ஏண்டா, நாட்டுல அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குடா. அவன் காதல் பிரச்சனை தான் இப்ப பெருசா போதாடா. ஏன் என் காதல் பிரச்சனை இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? ஆமாடா, நான் லவ் பிரச்சனை சொல்ல வந்தா இவன் நான் லவ் பண்றான், அது பண்றான், இதை பண்றான்னு எனக்கு எவ்வளவு பேசுறது. ஆனா நண்பன் ஒண்ணு தேடி வந்ததுக்கு வீட்டு சாவி பூட்டிட்டாங்களா, நான் வெளியே போகணுமா? போறேன்டா போறேன். ஏண்டா இவ்வளவு பக்கம் பக்கமா பேசுறீங்க? இது அவங்க கிட்ட பேசிருக்க வேண்டியதானடா. அங்க பேசும்போது நான் வீட்டுக்கிட்ட போனா வீட்டுல எல்லாம் கதவு போட்டு எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. உன்னை நம்பி நான் இங்க வந்தா நீ வீட்டை போட்டு வெளியே போடுற. உனக்கு இப்போதைக்கு அந்த காதல் தான் பெரிய பிரச்சனை. ஆமாடா, உனக்கு அதை பார்க்க கேவலமா தெரியும். ஆனா நான் கூட எப்படி உண்மையா நேர்மையா இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் சொன்னா புரியாதுடா. விடுறா, என் வழி என்னோட போட்டோம் விடு. இப்போ உனக்கு வந்து இந்த காதல் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமாடா, எனக்கு அதுதான் முக்கியமா தெரியுது. அது ஒன்றும் இல்லைடா. அது என்னை விட நான் அவங்களுக்கு தான் பார்த்து செய்கிறேன் எல்லாமே. சரி சரி. உன் காதலிக்காக பிடிச்சத நிறைய செஞ்சிருக்கல. ஒரு வேலண்டைன்ஸ் டே கூட மிஸ் பண்ணாம கொஞ்சம் டேட்டு, கேஃபே, சாப்பாடு
வேலண்டைன்ஸ்க்கும் நான் வேலண்டைன் எடுத்திருக்கு. இந்த வேலண்டைன் எனக்கு டெட்லைன் மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ஒரு வேலண்டைன்ஸ் டேல உங்க அம்மாக்கு என்ஜாய் பண்ணிருக்கியா? உங்க அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் உனக்காக அவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு என்ஜாய் வாங்கி கொடுத்துருக்கியாடா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணிய, அவங்களுக்கு நீ அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கியாடா? அவ என்னோட நான் லவ் பண்ற ஏதோ சொல்லுவிய கவிதை அது இதுன்னு. உன்னை பெற்று உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மாக்கு நீ ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியாடா? இல்லை அப்படின்னு கவிதை எழுதி கொடுத்துருக்கியா? அதெல்லாம் செய்யாம எதுக்குடா வேலண்டைன்ஸ் டே போயிட்டு அவளை இல்லை இவன் பேசுறேன். இப்ப நீ வீட்டுக்கு போனா கூட உனக்காக அந்த மனுஷி காத்திருப்பாடா. என் மகன் வருவான், உனக்கு ஏதாச்சும் சமைக்கணும், ஏதாச்சும் செய்யணும். அம்மா இல்லாதவனுக்கு தான் அம்மாவோட தெரியும். போயிட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே ஆகாது, அம்மாவுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். காது முக்கியம்னு சொல்லுங்க. நிரந்தரமான சந்தோஷம் இருக்கிறப்ப இதுக்கிட்ட தற்காலிகமான சந்தோஷத்தை எதிர்பார்க்குறீங்க. வீட்டுக்கு போ, அம்மா இருப்பாங்க. மட்டும் இல்லை, எனக்கும் டைம் ஆகுது, குளிக்கணும். வீட்டுக்கு போட குளிச்சுட்டு நான் அப்புறம் கால் பண்ணுறேன் உனக்கு. இப்போ என்ன நான் கிளம்பணும். ரொம்ப தெரில, உங்ககிட்ட பேசினா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரி, நான் கிளம்பிடுறேன். சொல்றா. சாவியெல்லாம் வீட்டுக்கு அப்புறம் போடுவேன். அது எப்படின்னு சொல்ல தெரில. சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு. கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க எனக்கு இந்த காதல் கசக்குதையா, வர காதல் கசக்குதையா, மனம்தான்